அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யுங்கனாக்கும் மிகப்பெரிய ஒரு வசீரத்தன்மை உண்டானது. ஒண்ணு பூதகணங்களை வச்சு மாந்திரியம் சொல்றாங்க, அந்த வகையிலும் இவங்களும் அடிச்சிருக்காங்க, இவங்களும் அடிச்சிருக்காங்க பங்காளி. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேலை செய்ய வேண்டும். புதிய காரியம் சித்தி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும். அறிவோம் ஸ்ரீவோம். உலகில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள்ல நட்சத்திரம் சொல்லுகிறோம். அதுல 27 நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அனைத்து ஜோதிடத்தில் இருக்கும். ஜோதிடம் நன்கு அறிந்தவர்கள் 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் அஸ்வினி பரணி வருது, வரிசை வருது, ரோகிணின்னு வருது பார்த்தீங்களா. ரோகிணிக்கு அடுத்த பிற்பாடு அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன செய்யுங்கனாக்கும் மிகப்பெரிய ஒரு வசீரத்தன்மை உண்டானது. அது சதாதேவனே ஒரு சிலது சொன்னனால அதுக்கு நம்ம பகல்ல 11:45 12:45 வரைக்கும் பகல் நமக்கு அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அதுபோல இரவுகளையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதையே நான் பண்ணியிருக்கிறேன். இரவுல 11:45 12:45 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யுது. நல்லாவும் இருக்கு. இது கிருஷ்ண பரமாத்மாவை மறைக்கப்பட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்துல பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அந்த கதையில தெரியும். அவங்கள அதை கேட்டுக்குங்க. ஏன்னா அந்த பஞ்சபாண்டவர்கள் சில காரியங்கள்ல வெற்றி ஆகணும், நம்ம 5 பேர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா நிறைய மாய சூழ்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறாங்க. தர்ம வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு பூதகணங்களை வச்சு மாந்திரியம் சொல்றாங்க, அந்த வகையிலும் இவங்களும் அடிச்சிருக்காங்க, இவங்களும் அடிச்சிருக்காங்க பங்காளி. இந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய சாணத்தியமா அடிபட்டு இருக்கிறது, வேலை செஞ்சிருக்கிறது. நம்ம பாரத இதிகாச காப்பியங்கள்ல மகாபாரதத்துல அந்த மகாபாரதத்தை நீங்களே படிச்சாலும் கூட நம்முடைய கதாபாத்திரம் அதுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம வாழ்க்கை அதுக்குள்ள ரகசியம் இருக்கும். அதுதான் இதிகாச இப்படித்தான் நடக்கும் இப்படி சொல்லக்கூடிய காவியம் இதிகாச காவியம். அந்த காவியத்துக்குள்ள என்னன்னு கேட்ட பகவான் என்ன செஞ்சுட்டு இருக்கார். இந்த காலகதி என்ன, இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சித்த நட்சத்திரம் கும்பாபிஷேகமே நாங்க பண்ண மாட்டோம். சில கும்பாபிஷேகத்துல பண்ணோம். சில நட்சத்திரத்துக்காரன் நல்ல வாஸ்து பூமி இந்த மாதிரி காலங்கள்ல காரியம் தொடங்கும் போகும்போது இந்த அபிஜித்து கால நட்சத்திரம் வரும். அப்போதைக்கு கிருஷ்ண பரமாத்மா சில இது பண்ணனால அவருடைய சரஸ்ல ஐக்கியப்படுத்தி கொண்டார். வெளியில வரக்கூடிய காலங்கள் அந்த 11:45 12:45 வரைக்கும் அதை வச்சுக்கோங்க. முன்ன பின்ன அந்த காலத்தை தொடங்கிக்குங்க. அந்த காலத்துல அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும். எது வேணுமாலும் நம்ம கொடுக்கலாம். இந்த காரியம் அந்த கடன் இது ஆகிறது, வியாபாரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, புதுசா தொழில் தொடங்குறது, புதுசா வேலை வாய்ப்புகள் வருவது, புதிய காரியம் சித்தி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும். மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி வாக்கு சொல்றவங்க, ஆனா அரசு வேலைக்கு போறவங்க இந்த காலங்கள்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அபிஜித் நட்சத்திரங்கள் உங்களுக்கு உடனடியா வேலை செய்யும். இது கிருஷ்ண பரமாத்மாவே ரகசியமா வைக்கப்பட்டது. இதுக்குள்ள ஜோதிடர்களுக்கு தெரியும் அல்லது ஆய்வாளர்களுக்கு தெரியும். நட்சத்திரங்கள்ல வேலை செய்யுது. 28வது நட்சத்திரம் அபி நட்சத்திரம். இது செய்யுங்க. இதுபோல மந்திரம் யந்திரங்கள் ஜப வேள்வி ஓமங்கள் பண்ணுகிறதெல்லாம் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த அபிஜித் நட்சத்திரம் செய்யுங்க. அனைத்தும் வசியமாகும், அனைத்தும் வெற்றியாகும். எண்ணியதெல்லாம் கோடி நடக்கும். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.